எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மதியம் பறந்த நிஃப்டி மாலையில் சரிந்தது ஏன்? ஏன்னா அவன் ஒரு கும்பா குட்டி வேலையை தான் பண்ணுவான் அவன். நண்பர்களே, எனக்கு நம்பிக்கையே இல்லை. நேற்று இறங்கின 500 பாயிண்டில் ஒரு பாதிக்கு மேலே 300 பாயிண்டாவது ரெக்கவரி பண்ணுவானோ அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் என்கிட்ட சத்தியமாக கிடையாது. ஏன்னா இவனே ஒரு புல்தடிக்கு பயில்வான். அதனால் கடைசி நேரத்தில் வந்த செல் ஆஃபில் எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. நாளைக்கு மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்றது நம்மளுக்கு லேசாக பயமாக இருந்தாலும், ஒருவேளை இன்று வந்த செல்லிங் ஒரு வார்னிங் சிக்னலா அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலும், எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை அந்த கும்பாசாமி வந்து ஆடும் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை ஆல்ரெடி நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அதனால எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு 80 பாயிண்ட் லாபம் கிடைச்சுதா, அதோட சரின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த நேரத்தில் லெட் அஸ் கிவ் அ கிளாப் டு நெப்போலியன் அப்படின்ற மாதிரி அவர் 8000 ரூபா லாஸ்ட்ல இருந்திருக்கார். இந்த ஐடிசி ஷேரை வாங்கி துணிஞ்சு ஒரு வேலையை பண்ணியிருக்கார். இந்த ஐடிசியை வித்துட்டு கல்யாண் ஜுவல்லரியில் போய் சமீபத்தில் என்ட்ரு ஆயிருக்கார். கடைசியில் பார்த்தோம்னா ஐடிசி ஷேரை வித்துட்டு கல்யாண் ஜுவல்லரை வாங்கி ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஐடிசி ஷேரில் சிக்கிய நான் கல்யாண் ஜுவல்லரில் ஷேர் வாங்கி சிரித்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க ஐடிசி ஷேர்லாம் நாங்கள் 10-20 வருஷம் கழித்து நாங்கள் சிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நண்பர் வந்து கல்யாண் ஜுவல்லரியில் வெகு சில நாட்களில் சிரிச்சிருக்கார். இந்த மாதிரி சமீபத்தில் பல கமெண்ட்டுகள் பார்த்ததில் எனக்கு ஆன் டாப் ஆஃப் மைண்ட் என்ன ஞாபகம்னா, வேறு ஏதோ நண்பர் ஏதோ ஒரு பங்குல லாஸ்ட்ல இருந்தார். அதை வித்துட்டு குப்பிட்டில் வாங்கி போட்டேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். இன்னொரு நண்பர் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருந்தது, அது இறங்கிட்டே இருந்தது, அதை கொடுத்துட்டு தூக்கி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளில் போட்டேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ இந்த நண்பர்னுடைய கமெண்ட்டுகளை படித்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. பாருங்க, ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவு அட்வான்டேஜ்னு. ஒன்று ரெடி ஆகலை, ஒன்று ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொன்றில் மாற்றி போட்டு கூட நம்மளால் சம்பாதிக்க முடியுது. என்ன கரெக்டாக இருந்துடணும் போட்ட பிளான். நண்பர்களே, வந்துவிட்டது டிசிஎஸ் ஷேரினுடைய ரிசல்ட் வந்துவிட்டது. ஸோ இப்போ டிசிஎஸ் ஷேரில் ரெண்டு விஷயம். ஒன்று அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ரெவென்யூ, ரெண்டாவது அவங்களுடைய ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட்டில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, டிசிஎஸ்னுடைய சேல்ஸ் அது வந்து மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிடுச்சு. ஆனால் அவங்களுடைய லாபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து மார்க்கெட்டினுடைய எஸ்டிமேஷனை மீட் பண்ணல. டேய், நீங்கெல்லாம் யார்ரா? ஏன்டா ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க? ஒருத்தர் வந்து ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்ஸ் மீட் பண்ணிருச்சுன்றாங்க, இன்னொருத்தர் மிஸ்ஸஸ்ங்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த டிசிஎஸ் ரிசல்ட்டால் நம்ம ஐடி செக்டருக்கு நாளைக்கு கிடைக்க போவது பாசிட்டிவ் சிக்னலா அல்லது புதிய சிக்கலா? புதிய சிக்கல்னு நீ எங்கே போகிறது? ஆல்ரெடி ஏகப்பட்டது இறங்கித்தான் கிடக்கு ஐடி செக்டர். ஸோ இப்படி ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நியாயஸ்தனாக இருந்து நீங்களே பாருங்கள். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு கும்பாக்குட்டி வேலை அவங்க சமீபத்தில் பண்ணுறாங்களா? 2023 அவங்களுடைய சேல்ஸ் என்பது, ரெவென்யூ என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்பதும் 2023 இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ஏஐனால பெரிய பிரச்சனைங்கிறாங்க. எப்போதாண்டா அந்த பிரச்சனையை கண்ணில் காட்டுவீங்க? இப்போ வரைக்கும் நஷ்டமே செய்யாத ஐடி கம்பெனிகளாக தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் ஒரு பவர்ஃபுல் ரிசல்ட்டாக வந்திருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை மார்க்கெட் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்டை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு எப்படி திடீர்னு கல்யாண் ஜுவல்லரியை மேலே தூக்கி விட்டாங்க, அது மாதிரி ஒரு காலத்தில் இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 40% கீழிருந்து மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. இந்த கோஃபோர்ஜ் மாதிரியே டிசிஎஸ்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய 200 days மூவிங் ஆவரேஜுக்கு திருப்பி தூக்கி விட்டாவே 27% ஏறணும். டிசிஎஸ் மட்டும் 27% திரும்பி ஏறிச்சுன்னா எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் நல்லா ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்துடும். சரி, ஒருவேளை இந்த ரிசல்ட் சீசன் நல்லா அமைஞ்சு இன்னும் கொஞ்சம் பழைய 2025 உச்சத்துக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் டிசிஎஸ் ஷேரே 87% ஏற வேண்டியது இருக்குது. ஸோ 3 ஆண்டுகளாக, 5 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக மிகவும் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு அப்படின்ற பெருமையை இழந்து நிற்கக்கூடிய இந்த டிசிஎஸ்
திரும்பி 87% மேலே மட்டும் ஏறினான்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிசிஎஸ் ஷேரினுடைய பழைய சிஏஜிஆர் ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர்லாம் மறுபடியும் பிளஸுக்கு வரும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா டிசிஎஸ்? பதில் சொல்லுங்க நாளைக்கு. நண்பர்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எவன் திடீர்னு வெடி போடுவான்னே தெரியாது. எவனாவது ஒருத்தர் திடீர்னு வெடியை போட்டு போயிடுவான். இந்த ரியாலிட்டி குரூப் ஷேர்ஸ் என்னைக்கு ஒரு வெடியை போடுவாங்கன்னு தெரியல. அதாவது சவால்கள் நிறைந்தது தான் ரியாலிட்டி செக்டர். கிளியரன்ஸ் வாங்குறதுலேருந்து, சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி முடிச்சுட்டா மறுபடியும் அடுத்ததுக்கு லேண்ட் அக்வஷன் பண்ண போகணும். எத்தனை விஷயம் இருக்குது பாருங்க. ஸோ இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கு அற்புதமான ஒரு ஏற்றம். 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 500 ரூபாய்க்கு சரிவரைந்திருக்கிறது. சரி, அது 50% கும்பா பாடி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸில் 50% கும்பாவா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவன் இன்பா பாட்டு பாடியிருக்கான். 63 கோடி 100 கோடி எங்கே? இப்போ செய்து கொண்டு இருக்கக்கூடிய 200 கோடி லாபம் எங்கே? சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அதாவது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு லாபம் அதிகமாக இருந்தால் ஸ்டாக்கினுடைய விலையும் மேலே ஏறித்தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒரு மரண கும்பாவை நம்ம பார்த்ததில்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வருண் பிவரேஜஸ் அப்படின்னு ஒன்று, அவன் எப்போ வெடி போடுவானே தெரியாத மாதிரி அப்படியே லேஸ் வாக்கில் ஏறுமா ஏறுமா இறங்குமானே இந்த வருண் பிவரேஜஸ் ஆடிக்கிட்டு இருந்து கடைசியில் திடீர்னு 43% ஏறிட்டானுங்க ஒரு டைமில். அது மாதிரி பார்க்கறக்கு சாதுவாக தான் இருக்கும் சில பங்குகள், என்னைக்கு வெடி போடுவான்னே தெரியாது. ஆனால் ஒன்று, இந்த நிஃப்டி மட்டும் வெடி போட மாட்டான். நம்ம காலுக்கடியில் வேணால் வெடி போடுவானே ஒளிஞ்சு, இவன் வெடி போட்டு மேலே 25,000 26,000ன்னு போய் நம்மளை சம்பாரித்து வைக்க விட மாட்டான். கடந்த 2 வருஷமாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் லாபம் பார்க்க முடிஞ்சுது. இனி இந்த வருஷமும் அப்படி தான் போல. நண்பர்களே, இந்த நேரத்தில் பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், ஏதாவது டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இந்த Q1 ரிசல்ட்டில் நல்லா இருக்குமான்னு பார்த்தா இந்த பாராஸ் டிஃபென்ஸில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5% என்பது இறக்கம். இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும். அதாவது மேலேருந்து கீழே விழுகிற மாதிரியே இருப்பான், அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்டை தாண்டதில் அதிகமான சக்ஸஸ் ரேட் வந்து இந்த மாதிரி மேலே உச்சியில் இருக்கக்கூடிய ட்ரேடுகளாக இருக்கும். அதே மாதிரி கீழேருந்து திரும்புகிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருப்பான், ஆனால் மறுபடி கீழேயே விழுந்துக்கிட்டு இருப்பானுங்க. 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்குகள். அது மாதிரி இப்போதைக்கு குதிரை வேக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த பாராஸ் டிஃபென்ஸ் மறுபடியும் திரும்பி மேலே வருமா அல்லது இது ஒரு உச்சாணி கொம்பாக மாறுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, அது என்ன சாபம்னே தெரில. பொதுவாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் அதில் பாதாளத்திலிருந்து ஒரு மாதிரி மேலே தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்ட உடனே அப்படியே மறுபடி கும்பா குட்டி ஆயிடுவானு. இந்த கோல் இண்டியான்னு ஒரு ஷேரு, ஓஎன்ஜிசின்னு ஒரு ஷேரு, அப்புறம் இந்த ஐடிசி ஷேரு, அதே மாதிரி இப்போ இந்த என்டிபிசி ஷேர் அதே மாதிரி ஆயிடுமோ? என்ன தலைவா நீ இப்படி இறங்கிட்ட? சமீபத்தில் பவர் செக்டர் தான் நல்லா புல்லிஷ் மொமெண்டமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு எப்போ தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கிறானோ அப்போ கும்பா குட்டி ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன அளந்து பார்க்க போகிறோம்னா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு திரும்பி ஏறி வந்தான். இந்த என்டிபிசி 30% இறங்கிட்டு அப்புறம் திரும்பி மேலே வந்தான். இந்த ஓஎன்ஜிசி என்ற பங்கு அதுவும் 30% இறங்கிவிட்டு திரும்பி மேலே ஏறி வந்தது. இந்த கோல் இண்டியா என்ற பங்கு அது எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே, அதுவும் 30% கீழே இறங்கிவிட்டு மேலே ஏறி வந்தது. இப்படி வரிசையாக பார்த்துட்டே போகலாம் டிவிடெண்ட் கொடுத்த பங்குகளில். ஆனால் இப்போ நம்ம கடைசியாக ஐடிசி மட்டும் பார்த்துட்டு நிறுத்திக்கிடுவோம். இந்த ஐடிசி ஒரு காலத்தில் மேலே வந்தப்போ 500 வரைக்கும் மேலே வந்தான். அப்புறம் ஐடிசி ஹோட்டலினுடைய பிஸ்னஸை பிரித்து எடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சா என்னன்றது தெரில. டாய் தம்பி, நீ ரொம்ப ஓவராக இறங்கிட்ட. பல்வேறு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் 30% இறங்கினையுமே திரும்பி 30% ஏறிட்டான். நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டே இருக்க. 38% இறங்கி வச்சிருக்க.
நண்பர்களே, இந்த நேரத்தில் ஐடிசி ஷேருக்கு சம்பந்தப்பட்டவன் தான் இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற ஷேர். இதுவும் ஒரு சிகரெட் கம்பெனி. ஆனால் ஐடிசி மாதிரி ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் ஷேர் கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஷேர், ரொம்ப வாலட்டிலிட்டியான ஷேர். இந்த பங்குமே சமீபத்தில் சரிவடைந்து கிடைக்கிறது. ஸோ அப்போ இந்த Q1 ரிசல்ட் சீசனில் இவங்களுடைய ரிசல்ட் வரக்கூடிய தருணத்தை மேட்ச் பண்ணுற மாதிரி மேலே வந்து மேட்ச் பண்ண போகிறானா அல்லது இன்னும் தொடர்ந்து கீழே இறங்கி மேட்ச் பண்ண போகுதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு வாலட்டிலிட்டியான ஷேர். இந்த Q1 ரிசல்ட் சீசனில் இவனுடைய ஆட்டமாக ஆட போகிறானா இல்லது அடங்கி உட்கார போகுதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்போ ஒரு 3 ஷேர்களை எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்பிள்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட கரெக்டாக வந்து இருக்கக்கூடிய சில பங்குகள். இனி அதனுடைய வாலட்டிலிட்டிக்கெல்லாம் Q1 ரிசல்ட் வந்தாலும் சரி வரலினாலும் சரி, பொதுவாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும் பொழுது பல்வேறு ஷேர்களில் ஒரு ஸ்பீடு வாலட்டிலிட்டி என்பது பிக்கப் ஆகும். ஸோ அப்போ இந்த JSW எனர்ஜி அப்படின்ற ஷேர் இந்த வருஷத்தில் சமீபத்தில் 2 மாதத்துலேயே இவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னா, கீழிருந்து 25% ஏறி மறுபடியும் ஒரு 20% பக்கம் கீழே விழுந்து மறுபடியும் ஒரு 20% ஏறி மறுபடியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மறுபடியும் ஒரு 13% இறங்கிய ஒரு பங்காக இந்த JSW எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. ஸோ அடுத்தது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இவன் காட்ட போகிறது ஒரு கெத்தா அல்லது ஒரு குத்தா? ஐயோ தியாகி, என்ன டிஆர் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சம்பாதிக்க விடாம பண்ணிட்டியேப்பா அப்படின்னு இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் மேலே பல பேர் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஒரு காலத்தில் பணத்தையே டபுள் பண்ணி விட்டுட்டான். ஸ்பிளிட்டு வந்தது ஒரு தகவல், ஸ்பிளிட்டாக போனஸான்னு தெரில, ஒரு தகவல் வந்தோடனே அப்படியே பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். டபுள் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து அப்படியே கடும் சரிவு. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2026 அற்புதமான ஒரு லாபம் தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. சரி, சம்பாரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்து இந்த Q1 ரிசல்ட் சீசனில் இன்னொரு முறை போயிருந்தா எவ்வளவு சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் சம்பாரிச்சு கொடுக்க விடாமல் பண்ணிட்டியேப்பா அப்படின்ற மாதிரி தற்போது மேலே ஏறிட்டு இறங்காமல் இருக்கு. இருந்தாலும் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த டாடா இன்வெஸ்ட் இருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த யூனோ மிண்டா அப்படின்ற ஷேருமே கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. பல முறை ஃபெயில் ஆகிவிட்டது இந்த யூனோ மிண்டா. இந்த பேரை கேட்டாலே கரடியெல்லாம் பயப்படுற அளவுக்கு ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கக்கூடிய இந்த யூனோ மிண்டா கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னா, இந்த விமார்ட் அப்படின்றது சாதாரண நாள் கிடையாது. அவனும் வந்து பயங்கரமாக ஏறி இறங்கி ஆட்டம் போட்ட ஒரு ஷேர் தான். இவங்களுடைய ஒரு தகவல் என்ன, வரக்கூடிய 30 ஜூலை ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுக்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 17 ஜூலை என்பது டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட்டாக இருக்கும். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்ற ஒரு தகுதியை வச்சுக்கிட்டே எத்தனையோ ஷேர்கள் வந்து தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து திரும்பி வந்திருக்குங்க நண்பர்களே. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தகுதியை சொல்லுங்களேன், இப்போ கவுண்டிங் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஷேர் கீழே இருந்து திரும்ப தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவன் டிவிடெண்ட் கொடுக்குறான் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் தான் அவன் கொடுக்கக்கூடிய லாபத்தை ஏறுமுகமாகவோ அல்லது நஷ்டமே இல்லாத கம்பெனியாகவோ, அதே மாதிரி கடன் இல்லாத கம்பெனி. இல்லைன்னா நீங்கள் இந்த மேஜிக் நடக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகுது இல்லை, இந்த வி ஷேப் ரெக்கவரிக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் பார்ப்போம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ 1000 ஷேர்களை பார்த்துருக்கேன். எல்லாரும் கீழிருந்து மேலே திரும்பி வந்திருக்கானுங்கன்னா அவனுக்கு தொடர்ச்சியாக டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்து தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய கம்பெனிகள். ஸோ இந்த விமார்ட் அப்படின்ற பங்கு அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் 400 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கு வந்துட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றா எடுக்கிறதே பல்வேறு பங்குகளில் உள்ள என்ட்ராகிறதே தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 60% 80% அப்படின்ற மாதிரி இறங்கி விலை வீழ்ந்து கிடைக்கக்கூடிய வாரன் பஃபட் அவர்கள் எப்படி சொல்கிறாரோ, எப்போ
மிகவும் மோசமாக விழுந்து கிடக்கக்கூடிய ஷேரினுடைய விலைகள் ஒரு நல்ல கம்பெனியை சார்ந்தவையாக இருக்கிறதோ அப்போதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம எடுக்க உள்ள இறங்கும் பொழுதே ஒரு 60% 80% சரிவடைந்து இருக்கக்கூடிய கம்பெனிக்கு இழப்புகள் கம்மியாக இருக்கும். ஆனால் திரும்பி பழைய ஹையை போய் தொட்டானா கூட கிட்டத்தட்ட 50% 100% பக்கம் ஏற வேண்டியது வரும். இந்த விமார்ட் எவ்வளவு ஏறி இருக்கான்? 68% ஏறி இருக்கான். திரும்பி அவன் இறங்குனது கணக்கு போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 60% இறங்கியிருக்கான். 60% இறங்கி லாபம் செய்யக்கூடிய பங்கு, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்றதுனால அவனை ஒரு மாதிரி ஏற்றி விட்டானுங்க. இன்னொரு பங்கு 60% இறங்கிட்டு திரும்பி ஏறினதுக்கு ஒரு உதாரணமாக இந்த நியூ இந்தியா அஸ்யூரன்ஸ் அப்படின்ற பங்கு அவன் ஒரு 60% கீழே இறங்கிட்டு ஆல்மோஸ்ட் மறுபடியும் இந்த பங்கு தற்போது ஒரு 88% வரைக்கும்லாம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ அப்போ சமீபத்தில் மிகவும் வாலட்டிலிட்டியாக திடீர்னு கண்ணா பின்னான்னு ஏறிய பங்குகளில் இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ வரக்கூடிய Q1 ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா, வாலட்டிலிட்டி கொண்டு வருமா அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் இந்த NIACL அப்படின்ற ஷேர்களையும் வச்சு பல ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்ற மாதிரி. அது மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு சைடு பெரிய வாலட்டிலிட்டி வருமா. ஸோ இன்றைய நாள் கல்யாண் ஜுவல்லரி ஏறினதில் பல பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் இந்த நண்பர் துணிஞ்சு எடுத்த டெசிஷன் ஐடிசியை கழட்டி விட்டுட்டு கல்யாண் ஜுவல்லரியில் போய் ஒரு சாதனை மன்னனாக திகழ்கிறார். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்த எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.